சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் தென்சிலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சோமையா நானும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐப்பசி மாத பலன்கள். இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க, என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்ற சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்களுக்கு எங்களோட சக்தி ஜோதிட குழு சார்பாக சிறு விளக்கங்கள் அளிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள், கோள் சார பலன்கள். அப்படின்னாக்க இன்றைய தினம் கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது, ஐப்பசி 1லேருந்து ஐப்பசி 30 வரையிலும் கிரகம் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அஸ்வினி பரணி கார்த்திகை அது 3க்கும் இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. இது கைட்லைன் ஒன்லி, இதை மாதிரி இருக்கும்னு வழிகாட்டுறோம். இதை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் தசாபுத்தியின் அடிப்படையில் வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வழிகாட்டியாக எடுத்துக்கலாமே தவிர இதுதான் முழு பலன்கள் அப்படின்றது எதிர்பார்ப்பது தவறு. அப்படி நீங்கள் முழு பலன்களும் வேணும்னாக்க அந்த கீழே ஓடுற ஸ்க்ராலில் ஓடுற 3 நம்பரில் யாருக்காக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே இது இருக்காது. அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு உதாரணம் எடுத்துட்டோம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தியின் அடிப்படையில் ப்ராப்ளம் வரும். அதனால் அதை நீங்கள் எதை எடுத்துக்க வேண்டாம், இது வழிகாட்டி மட்டும்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த சக்தி ஜோதிட குழு கடமைப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கிரக நிலவரங்களை பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் மேஷத்தில் ராகு பகவானும், அதே போல் மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், அதே போல் கன்னியில் புத பகவானும், கன்னியில் சுக்கிர பகவானும் மற்றும் ஐப்பசி மாதத்திற்கே உரிய துலாத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் இணைந்தும், அதை தவிர மகரத்தில் சனி பகவானும், இதை தவிர மீனத்தில் குரு பகவானும் கொண்ட கிரக நிலையின் அடிப்படையில் கிரக நிலையின் அடிப்படையில் சூரியனானவர் கன்னியிலிருந்து துலாத்திற்கு வருகிறார். இது வருகின்ற நாள் என்பது ஆங்கிலத்தில் 18/10/2022 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இந்த கிரக நிலை மாறுகிறது. இதை தவிர இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசியில் ஃபஸ்ட்டு வர விசேஷ தினம் அப்படின்றது தீபாவளி திருநாள். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளி திருநாள். இது வர்றது ஐப்பசி 7ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி, அதுக்கு தமிழ் தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி. இதுக்கு என்ன அப்படின்னாக்க பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு தீர்காயுள் வேண்டதுக்காக பண்ணக்கூடிய கேதார கௌதி விரதம் வருது. இதை தவிர சூரனை வதம் பண்ணின முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணின கந்த சஷ்டி ஆரம்பமாகிறது. இதை தவிர அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2022 ஞாயிற்றுக்கிழமை கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம், அது சூரனை வதம் பண்ணக்கூடிய நாள், அது கந்த சஷ்டி ஆரம்ப நாள். ஐப்பசி 13ஆம் தேதி வருது. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் கிரகணம் வருது. கிரகணம் அப்படின்னாக்க கேதுவோட சூரியன் இணையிறது. துலாத்தில் கேதுவும் சூரியனும் இணையிற நாள் கிரகணம். அவர் என்ன நட்சத்திரத்தில் இணையிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுவாதி நட்சத்திரத்தில் இணையிறாரு. இந்த கிரகணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 5:45 6:20 வரலும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் வரும். இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் நாங்கள் சொல்கிற இந்த கீழ்கண்ட நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கிறது. பரிகாரம் அப்படின்னாக்க யாருக்கு பண்ணணும்னா ராகுவுக்கு பண்ணணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு ராகுவுக்கு பண்ணணும். அந்த நட்சத்திரத்தை சொல்கிறேன், கொஞ்சம் விவரமாக கேட்டுங்க. சித்திர நட்சத்திரக்காரங்க, அடுத்தது விசாக நட்சத்திரத்துக்காரங்க, அடுத்தது அந்த கிரகப்பயிற்சி அடைகிற சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க. இதை தவிர திருவாதிரை நட்சத்திரம்,
மற்றும் சதய நட்சத்திரக்காரங்க. இந்த 5 நட்சத்திரக்காரங்களும் பரிகாரம் பண்ணிட்டாச்சு அப்படின்னாக்க அந்த சூரிய கிரகணத்தோட பாதிப்பு இருக்காது அப்படின்றத சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன் பார்க்க போகிறோம். இப்போ 7வது ராசி, அதாவது துலா ராசி. துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தீர்களே, ஆனால் 7வது ராசி அப்படின்னு எடுக்கும்போதே களத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இருக்கக்கூடிய ராசியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 7வது ராசி. அந்த 7வது ராசி அதற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீர்களே, ஆனால் சுக்கிரன் வந்து அதிபதியாக இருக்கார். இந்த ராசியான துலா ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம், அதாவது சித்திரை 2 பாதம், அதாவது 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதம். ஸோ 4, 3, 7, 2, 9 பாதங்கள் மொத்தமாக சேர்ந்து இந்த துலா ராசியை கொடுக்கிறது. இந்த துலா ராசி அப்படின்னும் போதே வந்து அந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்தில் இருப்பவர்களாகவும் சரி, எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க, படாடுவமாக இருப்போம் பார்ப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் அவர்களே முந்தி இருக்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு நளினம் இருக்கும், ஒரு கலைத்துறையில் ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வந்து பொது விஷயங்களாகவே நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போது நம்ம ஐப்பசி மாதம் சுபகிருத்து வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு எடுத்தீர்களே, ஆனால் சுபகிருத்து வருஷம் ஐப்பசி மாதத்திலேயே 4 கிரகங்கள் வந்து இந்த துலா ராசிக்கு இருக்குது. அதாவது சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் கேத்து, இந்த 4 ராசிகளும் இருக்குது. ஏற்கனவே அதாவது நம்ம இப்போ வந்து மாத பலன்கள் பார்க்கறதுனால வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சந்திரன், அவர் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர். இந்த 4-5 கிரகங்களையும் வைத்து பொது பலன்களை சொல்கிறோம். மிச்ச 4 கிரகங்களான குரு, சனி, ராகு, கேத்து, இந்த 4 கிரகங்கள் வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள். அதனால் வந்து ஒரு கட்டத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு கம்மியில் கம்மி 1 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் அப்படின்னு ஆக்கிரமித்து போவாங்க. அதனால் பலன்களில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பலன்கள் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு நிலைமை இருக்கும். இருந்தாலும் இந்த வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் சிறிது மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களே, ஆனால் இப்போ வந்து பெரிய கிரகங்களை வச்சு பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, 6ஆம் இடத்துல குரு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சப்தமத்தில் வந்து ராகு, 4ஆம் இடத்துல கேத்து. அதாவது பெரிய கிரகங்கள் வந்து அந்த அளவு நல்ல நிலையில் இல்லை அப்படின்ற பொழுதாக இருந்தாலும் 11ஆம் அதிபதி இப்போ வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீர்களே, ஆனால் ராசியில் வந்து சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஏன்னா துலா ராசிக்கு ராசியின் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார். அப்படின்னும்போது அவர்களுக்கு எது வேண்டுமென்றாலும் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது பார்த்தீர்களே, ஆனால் 12ஆம் அதிபதியும் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்காரு, 11ஆம் அதிபதியும் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது 11ஆம் அதிபதி ராசியிலேயே வந்து நீச்சபங்க ராஜயோகம் படுறதுனால எந்த ஒரு விஷயத்தை இவர்கள் நினைத்து யோசித்து செய்தார்களே ஆனால் அந்த விஷயம் வந்து இவர்களுக்கு லாபத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி வந்து ராசியிலேயே நீச்சப்பட்டு அந்த ராசியினுடைய அதிபதி ஆட்சி பெற்றதுனால நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்ட சூரியனோடு இருக்கிறதுனால இந்த காலகட்டமான ஐப்பசி மாதத்தில் இந்த இவ்வளவு நாள் பட்ட கஷ்ட துன்பங்களை விட்டு இவர்கள் வெளியில் வந்து சற்று கம்மியான துன்பங்களை அனுபவிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம் வந்து நிச்சயமாகவே மிகவும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதியான செவ்வாயும் பார்த்தீங்களேயானால் அது 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 9ஆம் இடத்துல போய் இருந்து அவருடைய 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது 12ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் அப்படின்னு இந்த 3 ஸ்தானத்தையும் பார்க்குறாரு துலா ராசிக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீர்களேயானால் வருமானம் இருந்தாலும் அவர்களுக்கு செலவுகள், செவ்வாயின் பார்வையினால் செலவுகள் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கக்கூடும்.
இதை தவிர பார்த்தீர்களேயானால் செவ்வாயின் பார்வை பலத்தை வைத்து பார்ப்பீர்களேயானால் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது செவ்வாய் வந்து 9ஆம் இடத்தில், சப்தமாதிபதி 9ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய யோகமான காலம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீர்களேயானால் உங்களுடைய என்ன சொல்கிறது, இளைய வழி சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் 8ஆம் பார்வையாக செவ்வாய் 4ஆம் இடத்தை சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு இந்த எஜுகேஷன், அதாவது பேஸ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய 10th 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபக மறதி அதிகமாக இருக்கக்கூடும். அது வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவு சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்து முன் சென்றாலும் அதற்கு தடை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்வது அப்படின்றது மிகவும் முக்கியமானது. உடல் நலத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து துலா ராசிக்காரர்களுக்கு உடல் நிலை. ஏன்னா ராசியிலேயே கேத்துவும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல்நிலை கெட்டு அதன் மூலியமாக சில செலவுகள் செய்ய வேண்டிய நேரிடும். இது ஏற்கனவே நாங்கள் வந்து முதல்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், ராகு கேத்து பயிற்சியிலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், அந்த கேத்து வந்து இருக்கிறதுனால உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. ஆனால் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் இந்த வாட்டி. ஏன்னா ராசி நாதனே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரொம்ப தொய்வு இல்லாமல் ஓரளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீர்களேயானால் 9ஆம் அதிபதியும் சரி 4ஆம் அதிபதியும் சரி அவரவர்கள், அதாவது 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒரு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து தாய் ஸ்தானத்துக்கு நல்லது. அது தாயுடன் ஒரு இணக்கமான ஒரு இது வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவும் சனியும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருப்பார்கள்னு ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்போது குருவை பற்றி சனியினுடைய பார்வையை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இதில் குரு சப்தம பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நான் அதே சமயத்தில் 5ஆம் பார்வையாக குருவோட 5ஆம் பார்வையில் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தனகாரகனாகிய குரு பகவானே தனஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த தனஸ்தானாதிபதியாகியவர் லாபஸ்தானம், அதாவது அவர் போய் இருக்கக்கூடியது லாபஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் சிறப்பு. அப்போ பொருளாதார ரீதியில் வந்து அவங்களுக்கு நற்பலனை செய்தாலும் கூட இந்த விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன், அவர் வந்து 12ஆம் இடத்துல, அதாவது ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் சுக்கிரனோடு சேர்ந்திருந்த போதிலும் கூட அவர் விரயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் வரவுக்கு மிஞ்சிய செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வந்து 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால பழைய, அதாவது ஏற்கனவே வரவேண்டிய வரவுகள் பாக்கிகள் இருந்ததுன்னா அது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பழைய வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும், ஏன்னா அந்த 2ஆம் இடத்துக்குரியவரும் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால என்ன வந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவாகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர அது மீடியமாக தான் போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வைகளும் அந்த ராசியிலே விழுகிறதுனால அது பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கிறது. இருந்தாலும் மீடியமாக போகும். 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அவருடைய 7ஆம் பார்வையில் இந்த ராசி அதிபதியினுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்போ 10ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் தொய்வுகள், தொழில் துறைகளில் தொய்வுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அவருடைய 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறது வந்து அது மாத்திரம்தான் சிறப்புன்னு சொல்லலாம். ஆக மீடியமாக தான் இருக்கும். மற்ற விவரங்களை பற்றி நம்முடைய
ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் விவரமாக தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. ஐயா நல்லா அழகாகவும் ஆழமாகவும் சொன்னீங்க. எப்பொழுதுமே ராசியாதிபதி ராசியில் இருக்கிறது மிக சிறப்பு. அவர் ஆட்சி பெற்ற சுக்கிரன், அவர் கூட நீச்சமடைஞ்ச சூரியனும் இருக்கார். இது நீசபங்க ராஜயோகம்னு பேர். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கிடைக்காத வாய்ப்புகளும் கிடைக்கும். சின்ன திரைக்கலைஞர், பெரிய திரைக்கலைஞர்களுக்கு இதுவரை வாய்ப்பில்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்ன திரை பெரிய திரையில் உள்ள கலைஞர்களுக்கு, திரைப்படத்துறையிலே உள்ள கலைஞர்களுக்கு குடும்பம் அமையாதவர்கள், அந்த பிரகஸ்பதியான குரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு சில நடிகர்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். அந்த தடையும் தாமதமும் இந்த காலகட்டங்களில் நிறைவேறும். வாய்ப்பும் கிடச்சி பொருளாதாரமும் நல்லா இருந்து குடும்ப வாழ்க்கையும் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர ராசியிலேயே கேதுவும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார், சூரியனும் இருக்கார், புதனும் இருக்கார். அப்போ இந்த 4 கிரகங்களும் இருக்கிறதுனால, ஞானக்காரகனான கேது இருக்கிறதுனால ஒரு படிப்பினை கொடுத்து வாய்ப்பு கொடுப்பார். போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு இருக்க முடியாது, ஒரு படிப்பினை கொடுத்து வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் அந்த வாய்ப்பு நல்வாய்ப்பாக அமையுமா? கண்டிப்பாக நல்வாய்ப்பாக அமையும். அதே போல் 4ஆம் இடம்ல சனி, இந்த 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துலையே இருக்கிறது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். கிட்டத்தட்ட 10, 12 இந்த படிப்பு படிக்கக்கூடியவங்கெல்லாம் லோயர் எஜுகேஷன். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியே இருக்கும் பொழுது ஒரு சிறு ஞாபக மறதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மாத்ருவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் துலா ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் 3க்கும் 6க்கும் உடைய குரு 6லேயே இருக்கிறாரு. இந்த 6லேயே இருக்கிறதுனால சில கடன்கள் வாங்க வேண்டிய வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னாக்க, குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கேட்ட இடத்துல கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4, என்ன கொஞ்சம் பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. உடனே கிடைக்காது, கொஞ்சம் போராடி கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் இந்த ராசிக்கு பொறுத்தளவுக்கு குரு பகவானானவர் 10ஆம் இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு வேலை, உத்தியோகம் இதெல்லாம் இருக்கிற இடம். இந்த இடத்துல பிரகஸ்பதி பார்க்கும்பொழுது இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுவும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் பாழ் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, சிறப்பு. இதை தவிர அந்த குருவும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதுவும் சிறப்பு. அதே போல் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் 7ஆம் பார்வையில். இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கூட தொடர்பு ஏற்படும். அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதனால் வருமானங்கள் வாய்ப்புகள் உண்டாகும். இது எல்லாமே இருக்குது. ராசிக்கு 7ல் ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவும் மேடான ராகு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ இந்த வாய்ப்புகளை நாம் தான் அதை அவாய்ட் பண்ணணும். என்ன அவாய்ட் பண்ணணும்? எப்படி அவாய்ட் பண்ணணும்? தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதம், இதை தவிர்த்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். அப்போ கணவன் மனைவிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுத்து போகக்கூடாது. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரை இழந்த வாய்ப்புகள் பெறத்துக்கும் பொருளாதாரத்தை பெறத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த பார்வை, செவ்வாயுடைய பார்வை என்ன பலம் தரும் அப்படின்றத தென் திருவள்ளூர் சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது துளாராசியை பொறுத்தவரையிலும் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் 6ல் குரு இருக்கிறதுனாலையும்
ராசியில் கேத்து இருக்கிறதுனாலையும் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் 11ஆம் அதிபதி வந்து நீச்சப்பட்டு, அதாவது சூரியன் நீச்சப்பட்டு இந்த துலாத்திலே இருக்கிறதுனாலையும், ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனாலையும், நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால இவர்களுடைய பிரச்சனை சற்று குறையும். அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீர்களேயானால் சப்தமாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்திலிருந்து 4, 7, 8 என்ற 3 பார்வைகளை பார்த்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்வைகளை பார்த்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை இவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய 3ஆம் பார்வையினால் வந்து தன்னுடைய 11ஆம் பார்வையில் வந்து இவரை செவ்வாயும் பார்க்குறார். இந்த செவ்வாயும் சனியை பார்க்கறதுனாலையும், அதாவது 8ஆம் பார்வையினால், இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து அவர் பார்க்குறார் அப்படின்னா வெளிநாடு, வெளி மதம், வெளி மாநிலம் இந்த மாதிரியான இடத்திலிருந்து இவர்களுக்கு திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சுக்கிரனும் புதனும் வந்து சேர்ந்தே வந்து துலா ராசியில் இருக்கிறதுனால, சுபத்துவம் பெறுறதுனாலையும் இப்போது இவர்களுடைய வழி வந்து நல்லபடியாகவே இருக்கும். அதனால் வந்து அதற்கு உண்டான எல்லா விஷயங்களும் இவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர இந்த சந்திராஷ்டகம காலங்கள் பற்றி, அதாவது பிறந்த ஜாதகத்தின் போது சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கு 8வது ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திர அஷ்டமம் அப்படின்னு, அஷ்டமம்னா 8, சந்திரன் வந்து 8ஆம் இடத்தில் இருப்பதை வந்து சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்றதும் வந்து ஜோதிட இயல் வழக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சந்திர அஷ்டம காலகட்டங்கள் எப்படி என்ன தேதியில் வருது அப்படின்றத ஐயா ஹரிஹரசர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா சொன்னீங்க, தெளிவாக சொன்னீங்க, ஆழமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி 3, 6, 8, 12 அப்படின்றது மறைவு ஸ்தானங்கள். சந்திரன் அப்படின்றது மனோகாரகன். ஜனன சந்திரனும் கோச்சார சந்திரனுக்கும் 8ஆம் இடத்தில் வருவது, 8ஆம் இடத்தில் மறைவது அப்படின்றது நல்ல இயல்பு கிடையாது. அந்த காலகட்டங்களில் மனத்தில் குழப்பமும் பயமும் பதட்டமும் வரும். அந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9/11/2022, 10/11/2022, 11/11/2022 இந்த 3 நாட்களும் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்தீங்க அப்படின்னாக்க பிரச்சனையை விட்டு வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சந்திரன் எப்போதுமே சலனத்தில் இருக்கும் பொழுது, மனோகாரகன் எப்போதுமே சலனத்தில் இருக்கும் பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் சொல்கிறது எல்லாமே கோல்சாரம். இன்றைக்கி என்ன பிளானட்டரி பொசிஷன் இருக்குன்றத சொல்கிறோம். இது ஒரு சில பேருக்கு நடக்கும், ஒரு சில பேருக்கு நடக்காது. அதற்கு காரணம் அவரவர்கள் வாங்கியிருக்கிற நட்சத்திரம், தசாபுத்தி. அப்போ அந்த தசாபுத்தி நல்ல புத்தியும் நல்ல திசையும் நடக்கும்போது நல்ல காரியங்கள் நடக்கும். கெட்ட திசைகளும் கெட்ட புத்தியும் நடக்கும்பொழுது கெட்ட திசைகள் காரியங்கள் நடக்கும். அப்போ எந்த திசை புத்தி அதிபன் நல்லா இல்லையோ அவர்கிட்ட சரணாகதி அடையணும். அப்போ எந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையணும், அந்த கிரகத்தோடைய அதிபதியான கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துல சனி இருக்கிற காரணத்தினாலையும், 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும், வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், சனிக்கிழமைகளில் சனிப்பிருத்திகள் பண்ணிக்கிறதும், இந்த கேதுல ராசியிலேயே இருக்கிறதுனால விநாயகரை போய் வணங்குறதும், சூரியனும் வந்து அங்கே நீச்சம் பெற்று நீச்சபங்கம் அடைஞ்சிருந்த போதிலும் நீச்சம்தான். அப்போது அந்த நீச்சபங்கம் பெறுறதுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அங்கே கேதுவோடு இருக்கிறதுனால சூரியனுக்கான சிவனையும் போய் திங்கட்கிழமைகளில் சிவனையும் வழிபட்டுட்டு வரணும். இந்த வழிபட்டுட்டு தீப தூபங்கள் ஏற்றி வழிபடுறதும், அதே சமயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுறதும். இந்த சனிக்கு உண்டானது வந்து முடவன் கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முடவன் கிரகம்னா இந்த கால் கை ஊனமுற்றவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுடைய தான தர்மங்களை பண்ணினீங்கன்னா
அன்னதானமாகவும் பண்ணலாம், ஆடை தானங்கள் பண்ணலாம், கொடை தானம் பண்ணலாம். இன்னும் உங்களால் முடிஞ்சது என்ன வேணாலும் செய்யலாம். இதுகளை நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நல்ல நிலைமையை மாற்றித்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் பண்ணுறதுக்காக அதெல்லாம் செய்ய வேண்டியது. மேலும் விவரமாக தென்சுலூர் சம்பத் ஐயங்கார் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளில் அவங்களுடைய வேலைகளில் இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும், அதாவது தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பணம் போட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான காலமாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. இருந்தாலும் வேலை போகாத அளவுக்கு பிரச்சனை, சிறு சிறு தொல்லைகள் தன்னுடைய கீழ் நிலை வேலைக்காரர்களால் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ பார்த்தீர்களானால் இந்த ஐப்பசி மாதத்தில் போன புரட்டாசி மாதத்தை விட இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக நல்லாவே இருக்கும். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் 11ஆம் அதிபதியான சூரியன் இதுவாக இருக்கிறது. அதனால் ஒரு பெரிய யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள், கண்டிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மதத்தவர் அவர்கள் வழியாக உங்களுக்கு பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடல் நலத்தை கண்ணும் கருத்துமோடு பார்த்துக்கணும். ஏன்னா ராசியிலேயே கேத்து பகவான் இருந்து இப்போது துலா மாதம், அதாவது ஐப்பசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் இப்போது கிரகணம் வேறு 25ஆம் தேதி 25/10 அன்றைக்கி இருக்கும். அதனால் ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பக்கத்தில் போய் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரகணம் வர்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாகவே எந்த ஒரு புது டெசிஷனோ புது முயற்சியோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மிச்சப்படி பார்த்தீர்களேயானால் போன மாதத்திற்கெல்லாம் போக இந்த மாதம் ஓரளவு சரியாக நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த மாதமான ஐப்பசி மாதம் ஒரு சுமாரான நல் மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது, நம்புது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.